எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான உருளைக்கிழங்கு சீஸ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 1 கப் ப்ராசஸ் சீஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டைஸ்ட் சீஸ் இப்படியே கடையில் கிடைக்கும். இது இல்லைன்னா நீங்க சீஸை துருவி சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாயை நல்ல பொடுசா நறுக்கி சேர்க்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடுசா நறுக்கின வெங்காயம் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். 1.5 டேபிள் ஸ்பூன் பொடுசா நறுக்கின பச்சை குடமிளகாய், அடுத்து நல்ல பொடுசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்ப நம்மளோட ஃபில்லிங் தயாராயிடுச்சு. 5 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்சு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க ஒரு மேஷர்ல வச்சு மேஷ் பண்ணி எடுக்க போறேன். நீங்க இப்படிதான் செய்யணும்னு இல்ல, நீங்க வேக வச்ச கிழங்க துருவி கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இப்படி நல்ல ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த துருவல்ல 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்க்கலாம். மைதா சேர்க்கறதால எல்லாம் நல்லா பைண்ட் ஆகி நம்மளோட கட்லெட்ஸ் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா சேர்க்க வேண்டாம்னா நீங்க மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சமா எடுத்து உங்க உள்ளங்கையில தடவி கொஞ்சமா உருளைக்கிழங்கு கலவை எடுத்து ஒரு பால் மாதிரி செஞ்சு கையில வச்சு இப்படி லேசா பிளாட்டா பண்ணுங்க. இது அப்படியே ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்க, நான் இங்க எப்படி செய்யறேன்னு இப்படியே நீங்க செஞ்சா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்படி நடுவில் நல்ல ஸ்பேஸ் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் கலவையை வச்சு எல்லா பக்கமும் இருக்கிற மாவை நடுவில் கொண்டு வந்து மூடுங்க. இதை இப்போ அப்படியே உருட்டி ஒரு பேட்டி மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டோவ்ல வச்சு சூடானதும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண போறதில்ல, இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். எண்ணெயை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை மெதுவாக ஒன்றா பேனில் வைங்க. கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு 2 இல்லைன்னா 3 மட்டும் ஒரு பேட்ச்க்கு செய்யுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ள நல்ல சீஸ் மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா வேகும். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எப்படி ஈவனா குக் ஆயிருக்குன்னு. 2 பக்கமும் நல்லா ஈவனா ஃப்ரை ஆனதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா கட்லெட்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு தான் சர்வ் பண்றேன். நீங்க புதினா சட்னி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். உங்க பசங்க பர்கர் கேட்டாங்கன்னா நீங்க பர்கர் பன்ல கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி மேல இந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு கட்லெட் வச்சு கூட நீங்க கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்னு சொல்லலாம். உங்க பசங்க பர்த்டேக்கு இல்லைனா ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு சூடா சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு ஃப்ளேவர்ஸ் கூட சீஸ் டெக்ஸ்டர் சேர்த்து சர்வ் பண்ணும்போது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு சீஸ் கட்லெட் ரொம்பவே அருமையாக இருக்குது. உள்ள அந்த கூவி சீஸோட அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃப்ளேவர்ஸோட பிரமாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.